ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரிப் போனோம் இல்லைங்களா? இதில் 2 வெஹிக்கிள் போவோம். கேபிஒய்ஸ் வேன் 1, கேபிஒய்ஸ் வேன் 2 அப்படின்னு. வேன் 2ல ஃபுல்லாக யங்கு. நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க, கொஞ்சம் அரட்டை அடிக்கிறவங்க அப்படிலாம் இருப்போம். ஃபஸ்ட்டு வேனில் வந்து சீனியர்ஸ் எல்லாம் யோகியார் கூட அண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவலில் வந்து கான்சியஸில் இருக்கவங்க. நாங்கள் பத்திரிலேருந்து கிளம்பும்போது நாங்கள்லாம் செகண்ட் வேனில் இருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரியல, பத்திரிலேருந்து கிளம்பினோடனே ஒரு 2 மினிட்ஸில் வண்டி நின்றுச்சு. வெங்கட் சார் வந்து அவங்க வந்து சிவா இந்த வண்டிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என் லக்கேஜ்லாம் எடுத்து நடுவில் இறக்கி விட்றாங்க. என்னடா இங்கே விட்டு போகிறீங்களாடா என்ன அப்படின்னும் போது, இல்லை உங்களை ஃபஸ்ட்டு வீக்கில் மாற்ற சொன்னாங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வீக்கில் மாற்றுறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சீட்டு. அதுக்கு பின்னாடி தான் இவங்க சீனியர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் ஃபாரினர்ஸ் ஆல்சோ இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு வாய்ப்புனா, பத்திரிலேருந்து சென்னை வர வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுவாங்க கூட. டெல்லி வர வரைக்கும் நாங்கள் வந்து டேராடூன் போயிடுவோம் டேரெக்டாக. ஃப்ளைட்லேயும் பக்கத்து சீட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கோயின்சிடன்ட் நடக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் கேட்பேன், கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். இது மாதிரி சார் இது எப்படி சார், அது அப்படி சார் அப்படின்னு. அவரும் சலிச்சிக்காமல் ஒரு விஷயத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவார். தலைவரை பற்றி நிறைய கேட்பேன். சார் இந்த மாதிரி தலைவர் வருவார், எப்படி சார் இங்கே எங்கே இருப்பீங்க, எங்கே சில ஹோட்டல்லாம் போவோம். சார் இவங்க எல்லாருமே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. போனாங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு வந்து சார் தெரியும், வெங்கட் சார் தெரியும், இது மாதிரி இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு. ஸோ கேட்கும் போது அப்புறம் அவர் சொன்னார், இது மாதிரி எப்போ பார்க்கணுன்னு இருக்கோ அப்போ வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க, நீங்கள் வந்து அவசரப்படாதீங்கன்னு. எனக்கும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாபாஜியோட அந்த இனிஷியேஷன்லாம் வாங்கினதுக்கப்புறம் சாதனை பண்ண இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒதுங்கிடுச்சு. நம்ம போய் ஒருத்தரை பார்க்கணும், நம்ம அவங்கள போய் பேசணும், அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன் என்ன சொல்லுவார்னா, ரஜினி சார் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய பாபாஜி கூட நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா பாபாஜி நீங்கள் தொடுறீங்க, பாபாஜி தொட்டு அபிஷேகம் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்ரிடே வந்து அங்கே வந்து ஆஃபர்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள்